எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இப்போ வந்து பிஎஸ்எஃப் ஹெட் கான்ஸ்டபிள் அண்ட் ஏஎஸ்சி ஸ்டெனோகிராஃபர் 2024 ரெக்ரூட்மெண்ட்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஃபிசிக்கலுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஃபைனலாக இதை பற்றி தான் நிறைய சேனல்லையும் சரி நம்ம சேனல்லையும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஃபைனலாக கிட்டத்தட்ட ஒரு 9 மந்த்துக்கு அப்புறம் ஃபிசிக்கலுக்கான அட்மிட் கார்டு வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பிஎஸ்எஃப்ல மற்ற ஏர் விங், அதுக்கப்புறம் வந்து வெட்னரி ஸ்டாஃப், இந்த மாதிரி பிஎஸ்எஃப் ஹெட் கான்ஸ்டபிளை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா ஃபோர்ஸஸ்க்கும் வந்து ஒரு சில ஒரு 5 ட்ரேட் கிட்ட அப்ளிகேஷன் வந்திருந்தது. அது எல்லாத்துக்குமே வந்து மார்ச் 17 ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பிஎஸ்எஃப் ஹெட் கான்ஸ்டபிளுக்கு மேபி ஏப்ரல் மந்த் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மே 30 வரையும் வந்து இதுக்கான ஃபிசிக்கல் நடக்குது. அதாவது மார்ச் 17 ஸ்டார்ட் ஆகி மே 30 வரையும் பிஎஸ்எஃப்ல வந்திருந்த எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம பிஎஸ்எஃப் ஏஎஸ்சி ஸ்டெனோகிராஃபர் அண்ட் ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியலுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ண எல்லாருக்குமே நார்மல் மெசேஜ் ஒன்று வந்திருக்கும். அது எப்படி வந்திருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சைடில் ஷோ பண்ணுறேன். அது உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். வரல அப்படின்னாலையும் நோ ப்ராப்ளம், ஏன்னா அட்மிட் கார்டு எல்லாருக்குமே வந்திருக்கும். ஸோ ஒரு சில பேருக்கு வந்து மெசேஜ் லேட்டாக வரலாம். ஓகேங்களா, அதனால் வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. எல்லாருமே உங்களுடைய ப்ரொஃபைலை நீங்கள் லாகின் பண்ணி பார்க்கலாம் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு. ஸோ இப்போ பார்க்காதீங்க, ஏன்னா வெப்சைட் கொஞ்சம் சர்வர் டவுனில் இருக்கிறதுனால. ஸோ எல்லாருமே வந்து அந்த டவுன்லோட் பண்ணுறதுனால, உள்ளே போய் செக் பண்ணுறதுனால எல்லாமே வெப்சைட் சர்வர் டவுனில் இருக்குது. ஸோ நீங்கள் ஈவினிங் அப்படிலாம் நைட் வந்து செக் பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே அட்மிட் கார்டு வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ நான் அட்மிட் கார்டு வந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷைடில் ஷோ பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஸோ மேக்ஸிமம் நான் செக் பண்ணி பார்த்த வரையும் மே மந்த்து தான் எல்லாருக்குமே ஃபிசிக்கல் இருக்குது. ஸோ மே 13, 12, அதுக்கப்புறம் வந்து 15, 17 இந்த மாதிரி டேட்டில் தான் ஃபிசிக்கல் இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட டேட் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் ஃபிசிக்கல் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத. ஸோ நான் அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த் கேப் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த 2 மந்த் கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபிசிக்கலில் பாஸ் பண்ண முடியும். வேறு எந்த அப்டேட் வேணும்னாலும் நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த அப்டேட் நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கிறதுனால ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக நான் ரெகுலராக கொடுக்குறதுக்கு உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லக்கூடிய உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் அதே மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்னால தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நான் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி நானும் உங்களை மாதிரி ஒரு ஆஸ்பிரன்ஸாக இருக்கிறதுனால நான் தேடிட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் வந்து ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா அதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லுவேன். ஆல்ரெடி நான் ஒரு சேனலில் ஃபாலோ பண்ணியிருந்தேன். அந்த சேனலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 17 ஸ்டார்ட் ஆகி மே 30 வரை ஃபிசிக்கல் நடக்கிறதா ஒரு இன்னர் ஆஃபீஸ் நோட்டீஸ் வந்து லீக் ஆகிருந்தது. நீங்களும் பார்த்துருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் அன்றைக்கே வீடியோ கொடுத்துருக்கலாம். பட் அது ரியலாக இருக்குது தான், கன்ஃபார்ம் ரியல் தான். பட் ஆனால் அது அன்றைக்கே கொடுத்துருக்கலாம். ஏன்னா அது கொடுத்ததுனால அதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அது ரியலாக இருக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம வெயிட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலாக வந்து பிஎஸ்எஃப்ல வந்திருந்த எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் ஃபிசிக்கல் வந்து 17 மார்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. அதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருந்தேன். பிஎஸ்எஃப் ஹெட் கான்ஸ்டபிள் அண்ட் ஏஎஸ்சி ஸ்டெனோகிராஃபருக்கு ஏப்ரல் மந்த் ஃபிசிக்கல் வரலாம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் சொன்னேன். மே மந்த் தான் இதுக்கான ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கேண்டிடேட்டுக்குமே சிஆர்பிஎஃப் குரூப் சென்டர் ஆவடியில் தான் ஃபிசிக்கல் நடக்குது. வேறு எங்கேயுமே நடக்காது. சிஆர்பிஎஃப் ஆவடி குரூப் சென்டரில் தான் ஃபிசிக்கல். இது வந்து எல்லாருக்குமே உங்களுடைய அட்மிட் கார்டை செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ வேறு எந்த அப்டேட் வேணும் அப்படின்னாலே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய பேர் இருக்கிறதுனால வந்து உங்களுடைய டவுட் அதில் கேட்கும் போது நிறைய பேர் ஒவ்வொருத்தருக்கு தெரியும். அதனால் அவங்க சொல்லுவாங்க. அது உங்களுக்கு வந்து ஸோ அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே கொடுக்குறதுக்கு உங்களோட சப்போர்ட் தான் முக்கியம். அண்ட் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது முக்கியமாக பிஎஸ்எஃப்ல ஏதாவது ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன். ஓகேங்களா, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட்.